ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தி கிரியேட்டிவ் vlogs. இன்றைக்கி ரொம்ப டேஸ்டியாக ரொம்ப ஈஸியாக ஒரு வெஜிடபிள் பிரியாணி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இது எங்கள் அக்காவோட ரெசிபி தான். ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக சமைப்பாங்க அவங்க பிரியாணினாலே ஸ்பெஷலாக செய்வாங்க. ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும், பட் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். வாங்க எப்படி செய்கிறாங்கன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளார போகலாம். என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் தேவைப்படுதுன்னு வாங்க சொல்கிறேன். 150 ml ஆயில் ஊற்றிட்டு அதில் ஸ்பைசஸ்லாம் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு பிரிஞ்சி இலை, ஒரு அன்னாச்சி பூ, 4 இல்லைன்னா 5 கிராம்பு, 3 பட்டை, ஏலக்காய் 2 இதெல்லாமே ஆட் பண்ணிவிட்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் நல்லா வதங்கணும். வெங்காயம் அந்தளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இன்னொரு இன்ஃபர்மேஷன் சொல்கிறேன். அவங்க லவ்லி லேடிஸ் பியூட்டி பார்லர்னு சொல்லிட்டு சோமவரக்குளம் கோவில் பக்கத்துலேயே ஓப்பன் பண்ணியிருக்காங்க. நிறைய ஆஃபர்ஸ் போட்டிருக்காங்க. யாருக்குன்னா தேவைப்படுதுன்னா போயிட்டு யூஸ் பண்ணிக்கோங்க. நிறைய ஆஃபர்ஸ் போடுவாங்க, யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் சேஞ்ச் ஆகணும். 2 தக்காளியை நல்லா ஸ்லைஸ் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்காங்க. அதையும் ஆட் பண்ணிக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா கலர் சேஞ்ச் ஆகிட்டு வரும். சின்ன சின்ன டெக்னிக் தான், அதெல்லாம் கரெக்டாக நம்ம ஃபாலோ பண்ணனாலே ரொம்ப டேஸ்டியாக வரும். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்தது. இது ஒரு 5 to 6 மெம்பர்ஸ்க்கு அவங்க செஞ்சுருந்தாங்க. ரொம்ப டேஸ்டியாக இருந்தது. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கிறாங்க. என்னோடய வாய்ஸ் இப்படி இருக்குன்னு யாரும் தப்பாக நினச்சிக்காதீங்க. எனக்கு கொஞ்சம் த்ரோட் இன்ஃபெக்ஷன் ஆகிருக்கு, அதனால தான் அப்படி இருக்குது. ஒரு 4 பச்சை மிளகாய் ஆட் பண்ணியிருக்காங்க. ஒரு கைப்பிடி புதினா, ஒரு கைப்பிடி கொத்தமல்லி ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ரெண்டு குழிக்கரண்டி கர்ட் எடுத்துக்கிறாங்க. ஒரு ஸ்பூன் சில்லி பவுடர். இத்தனை பேருக்கு ஒரு ஸ்பூன் போதும்னு சொல்லியிருந்தாங்க. நீங்களும் நீங்கள் நல்லா காரம் சாப்பிட்றவங்களோ 1.5 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா 2 ஸ்பூன் போதுமானது. இதில் என்னென்ன வெஜிடபிள் ஆட் பண்ணியிருக்காங்கன்னா பீன்ஸ், கேரட், சோயா ஆட் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு வேறு எந்த காய்கறி வேணும்னாலும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணியிருக்காங்க. 2 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்காங்க. உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி, உங்களுக்கு உப்பு ஏற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இந்த கப்பில் 1 கப் அளவுக்கு பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்காங்க. 1க்கு 1.25 இதில் தண்ணி எடுத்துக்கணும். பாஸ்மதி ரைஸை நல்லா வாஷ் பண்ணி நல்லா தண்ணியெல்லாம் எடுத்துகிட்டு வச்சுருக்காங்க. அதை ஆட் பண்ணிக்கிறாங்க. குக்கரை க்ளோஸ் பண்ணி 2 விசில். இது என்னோடய பாப்பா டக்குன்னு எடுத்துட்டாங்க விசில், அதனால தான் மேலே போயிருக்கு. நீங்கள் நல்லா விசில் போன பிறகு எடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.